அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு மீண்டுமாக வாழ்நாளிலே ஒரு நாளை தந்து இம்மட்டுமாக தேவன் நம்மளை வழிநடத்தி வருகிற பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் முதலாவது நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். வந்து இருக்கிற அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, இந்த நாளில கூட நம்முடைய இந்த 6வது தொகுப்பு வால்யூம் 6th வால்யூம்ல அநேக புது சிருஷ்டிக்கு வேண்டிய காரியங்களை குறித்து நம்ம வாரந்தோறும் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது தேவன் அநேக காரியங்கள் பழைய சிருஷ்டிக்கு வேண்டிய காரியங்களை தேவன் புது சிருஷ்டி எவ்விதமாக இருக்கணும் அப்படின்றதையும் தேவனுடைய தாசர்களை கொண்டு இந்த ஒரு 6வது வால்யூமை எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில கூட நம்ம இந்த ஒரு பாடத்துக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் ஒரு ஜெபம் செய்யலாம். ஜெபத்துல நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களிலே வீட்டிருந்து பூமியின் மனுமக்களாக கண்ணோக்கி பார்த்து இந்நாள் வரையில உயிரோடு காப்பாற்றி ஆசீர்வதிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் நேரத்துக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றிகளையும் துதி ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக எடுத்துக்கொள்கிறோம். தந்தையே தேவரீர், இந்த நாளிலும் உடைய தயவுள்ள சித்தத்தின்படி இந்த இடத்திலே கூட்டி சேர்த்து உடைய வார்த்தைகளை படிக்கவும் கேட்கவும் பேசவும் நீ செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தேவரீர், என்ன நீ சொல்ல சித்தம் கொண்டிருக்கிறீரோ நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லி இவைகளை நாங்கள் கற்று தேர்ந்து நாங்கள் ஒரு நல்ல புது சிருஷ்டியாக வளர்வதற்கு வேண்டிய எல்லா விதமான ஆலோசனைகளை தர வேண்டுமா ஜெபத்தில் கெஞ்சுகிறோம். தந்தையே, இப்படி தேவரீர் உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்காக ஜெபிக்கிறோம். இங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் சென்று சேர நீர் கிருபையாய் வழி நடத்தியறலாம். இப்படியாக ஒவ்வொரு நாளும் தேவரீர் உம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளை 2000 வருடங்களாக பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேக துன்பங்கள் கஷ்டங்கள் மத்தியில உம்முடைய தெய்வீக பிரசனம் இம்மட்டுமாக தேவரீர் நீர் நடத்தி வருகிறீர். தொடர்ந்து எங்களுடைய எல்லா விதமான செயல்களும் உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய தெய்வீக பிரசனம் இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாக. எங்கள் அன்பின் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் மேய்ப்பரும் ராஜாமா இருக்கிற குருமா இருக்கிற எங்களுடைய விசுவாசத்தின் மனவாளனா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே உம் பொறுப்பாதம் கெஞ்சி மன்றாடி வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த நேரத்தில் கூட நமக்காக அந்த 6வது வால்யூமை தொடர்ந்து எடுத்து நடத்தும்படியாக அன்பு சகோதரர் டோனி பிரதர் அவர்களை சபையின் சார்பாக கேட்டுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாக தேவனுடைய தயவின் நிமித்தம் அவருடைய மகா பெரிய ஒரு அன்பின் நிமித்தம் இந்த நாளை நாம் காண செய்த தேவன் அவருடைய வார்த்தையை இந்த நாளிலே தியானிக்கவும் அதை குறித்ததான சத்தியத்தின் விளக்கங்களையும் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்ள தேவன் ஒரு ஸ்லாக்கியத்தை நம் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலே எத்தனையோ மேதாவிகள், கல்விமான்கள், எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள், இவர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிதான ஒரு தயவை தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறார். ஆகையால தொடர்ந்து இந்த நாளில தேவனுக்கு நன்றி கூறி தேவன் செய்து வருகிற இந்த பெரிதான தயவின் காரியத்துக்காக அவருக்கு நாம நன்றிகளை செலுத்தி இந்த ஒரு பாடத்தை தொடர்ந்து இந்த பாடத்தை நாம கண்டினியூ பண்ணலாங்க. இந்த ஒரு பாடத்துல 5ஆம் பாகம் இல்லைங்களா, 6வது தொகுப்பு வால்யூம், அதுல 5ஆம் பாகம் ஆர்கனைசேஷன் ஆஃப் த நியூ கிரியேஷன், புது சிருஷ்டியின் அமைப்பு என்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம தொடர்ந்து கேள்வி பதில் இப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம கவனிச்சுட்டு வரோம். ஒரு கேள்வியை எழுப்பி அந்த கேள்விக்கு என்ன ஒரு வேதத்தின் அடிப்படையில் சகோதரர் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை கூட நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அப்படி நாம் இது வரைக்கும் இந்த ஒரு பாகத்தில் 70 கேள்விகளுக்கு நாம்
பதில்களை நாம் தியானித்து அந்த பதில்கள் எல்லாமே நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறத கூட நம்ம தொடர்ந்து கவனிச்சுட்டு வரோம். ஸோ இன்றைக்கும் சகோதர சகோதரிகளே, அதே ஒரு தொடர் ஒரு ஸ்டடியாக நாம் என்ன பண்ணலான்னா, கடந்த வாரத்தில் நடந்த சில விஷயங்கள் அல்லது சில கேள்விகளை நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகும். எந்த ஒரு சிந்தனையில் அல்லது எந்த ஒரு விஷயத்த நம்ம தியானிச்சுட்டு இருந்தோம் அப்படின்ற ஒரு ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு தான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலரை தேவன் தெரிந்து கொண்ட பிறகு தேவன் எப்படி இந்த சுவிசேஷ யுகத்தில் இந்த உலகத்தார் மத்தியில சபையை வழிநடத்தி கொண்டு வருகிறார்ன்றதை கூட நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சுட்டு பார்க்கும்போது, சபையில தேவன் வெவ்வேறு சகோதரர்களை வெவ்வேறு பணிக்காக அவர் எடுத்து உபயோகிக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அது அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், இவாஞ்சலிஸ்ட் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி அநேக ஒரு வேலைகளுக்காக சகோதரர்களை பயன்படுத்தக்கூடிய விஷயத்தை கூட நம்ம பார்க்குறோம். சகோதரிகளை கூட இந்த இவாஞ்சலைசேஷன் ஒர்க்ல நீங்க பார்த்தீங்கன்னா அநேக சகோதரிகள் கூட அதுல இன்வால்வ் ஆயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளை இந்த விஷயங்களை நம்ம கவனிச்சுட்டு வரும்போது, தேவன் சபையின் உடைய பக்தி விருத்திக்காக சபை ஆவியில இன்னும் பலனடைந்து அவர்கள் வந்திருக்கிற ஓட்டத்தை அவர்கள் முடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துலதான் இவ்வளோ பணிகளுக்காக சகோதரிகளை எழுப்புறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்துல நம்ம என்ன ஒரு கேள்வியை நம்ம கவனத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எடுத்து பயன்படுத்தக்கூடிய சகோதரர்கள் தேவனுடைய ஒரு வழிநடத்துதலினால் அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு அத்தாட்சியை அவர்கள் காண்பிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லைங்களா? were they chosen by divine appointment அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம ரொம்ப கிளியரா பார்த்தோம். எப்படி ஒரு பணிக்காக அழைக்கப்பட்ட சகோதரன் தேவனுடைய ஒரு சித்தத்தின் பிரகாரமாக அவனை அழைக்கப்பட்டிருக்கிறான்னு எப்படி நம்ம பார்க்கலாம்னா, எந்த ஒரு ஊழியத்துக்காக தேவன் அவரை அழைத்திருக்கிறாரோ அந்த ஊழியத்திலே அவர் மனுஷர்களை பிரியப்படுத்தாமல் தேவனை பிரியப்படுத்தி தேவனுக்காக வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை போல அவர் பிரதிபலிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள அந்த சகோதரன் வர வேண்டும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது, ஒரு சகோதரன் அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தில் இருக்கிறாரா அல்லது தன்னுடைய தற்பெருமைக்காகவோ சுயநலத்துக்காகவோ அந்த காரியங்களை செய்துட்டு இருக்கிறாரான்றதை கூட நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண ஒரு விஷயத்தை கூட நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் இந்த விஷயத்தை சொல்லும் போது, இப்படியாப்பட்ட ஒரு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே இந்த ஒரு அழைப்புக்குள்ள வந்த பிறகு எல்லாருமே அப்போஸ்தலர்களாக மாற முடியாது, தீர்க்கதரிசிகளாக மாற முடியாது, இவாஞ்சலிஸ்டா மாற முடியாது, அல்ல போதகர்களாக மாற முடியாது. அதான் கேட்கிறார். எல்லாமே ஒரே ஒரு போதகர் அப்படின்னு எல்லாருமே போதகர் ஆயிட்டா இயேசு கிறிஸ்துவுடைய முழு சரீரமே போதகர்களாக இருக்குமா அப்படின்னு கேட்கிறார் இல்லைங்களா? ஒரு கேள்வி அவர் கேட்கும்போது பார்க்கும்போது, இஃப் தே வர் ஆல் ஒன் மெம்பர், எல்லாருமே ஒரே ஒரு வேலைக்குள்ள ஈடுபட்டா அது ஒரு சரீரமா மாற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறதை நம்ம பார்க்கிறோம். இதுதான் கடைசி நம்ம பார்த்த சில விஷயங்கள். ஸோ இந்த எந்த ஒரு காரியங்களை இந்த கவனத்துக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரம்ப காலத்தினுடைய சபையின் ஒரு அழைப்பில
குறிப்பாக ரொம்ப விசேஷமாக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு, ஒரு கிஃப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அந்நிய பாஷை, அற்புதங்கள் இல்லைங்களா, டங்ஸ், மிராக்கிள்ஸ். ஸோ இதெல்லாமே தேவன் ஸ்பெஷலா அந்த ஆதி சபைக்கு அவர் கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயங்களை நம்ம கவனிச்சு பார்க்கும்போது இந்த ஒரு விசேஷமான ஒரு தேவனால் கொடுக்கப்பட்ட ஈவு அது தொடர்ந்து அது நடைபெற்று கொண்டிருக்கிறதா, அது முடிவு பெறுகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம பார்க்கும்போது வேதத்துல ரொம்ப கிளியரா நம்ம கவனிக்கிறோம். எது வரைக்கும் இந்த அந்நிய பாஷை, அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் எது வரைக்கும் இருந்துச்சுன்னா, எது வரைக்கும் தேவனுடைய வார்த்தை எல்லாருக்குமே கொண்டு போய் சேரக்கூடிய ஒரு காலம் கட்டம் வந்ததோ, அப்ப என்ன ஆச்சுன்னா இது எல்லாமே சீஸ் ஆனது அல்லது அது நிறைவு பெற்றது அப்படின்னு பார்க்கிறோம். சோ இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எப்போ முடிஞ்சது, எந்த ஒரு பகுதி வரைக்கும் இருந்துச்சுன்னா, எந்த ஒரு பலனை அல்லது எந்த ஒரு விசேஷமான ஒரு அனுகிரகத்தை தேவன் கிட்ட இருந்து அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்டார்களோ, அந்த பெற்றுக்கொண்ட ஒரு பலனை அப்போஸ்தலர்கள் யார் மேல் கை வைத்து அதை கொடுத்தார்களோ, அந்த நபர்கள் மரித்த பிறகு அந்த ஒரு தேவன் கொடுத்த ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் வந்து அங்க என்ன ஆயிடுச்சுங்களா, சீஸ் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இது வந்து நம்ம பேசிக் கிளாஸ்ல இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறத பார்க்கிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, எதற்காக நின்றது அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம பார்க்கும்போது இங்க பிரதர் என்ன சொல்றாருன்னா, the education into the truth, சத்தியத்தின் அறிவு, சத்தியத்தின் ஒரு பயிற்சி நமக்குள்ள வந்த பிறகு அந்த சத்தியத்தின் மேல நாம தியானிக்க ஆரம்பிச்சோம். சோ அந்த சத்தியத்தின் வழியாய் விசுவாசத்திலே பெருகினோம். சோ அந்த விசுவாசம் எப்போ சத்திய வார்த்தையினால் பெருகினதோ, அப்போ அந்த ஆரம்ப சபைக்கு தேவையான அற்புதங்களும் அடையாளங்களும் இந்த ஒரு சுவிசேஷ யுகத்தில் வாழ்வோருக்கு அது தேவை இல்லாததால் தேவன் என்ன பண்ணிட்டார்னா அதை நிறுத்திட்டார் அப்படின்றத பார்க்கிறோம். இதுக்கு இன்னொரு ஆதாரண வசனத்தை என்ன நம்ம கவனிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, இந்த அந்நிய பாஷைகள் எல்லாம் அன்பிலீவர்ஸுக்காக தேவன் ஆரம்பத்துல இதை கொடுத்தார். சோ இதான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, the tongues and signs belongs to unbelievers அப்படின்ற ஒரு வசனம் கூட வர்றதை நம்ம பார்க்கிறோம். ஓகேங்களா. சோ இது வரைக்கும் நம்ம கடந்த வாரத்துல நம்ம கவனிச்ச சில விஷயங்கள். சோ அப்படி இருக்கும்போது இப்ப என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் பவுல் அவருடைய நிருபங்கள் எழுதும் போது இந்த அற்புதங்கள், அடையாளங்கள், அந்நிய பாஷைகள் இவையெல்லாம் குறித்து பேசுறாரு. ஆனா அத அங்க பேசி நிறுத்தாமல் இன்னொரு விஷயத்தை அங்க சபை கிட்ட ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அங்க பேசுறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குன்னா மேலான ஒரு விஷயத்தை நீங்க எப்பவுமே நாட பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து நம்ம ஒரு வசனத்தை கூட வாசிச்சோம்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இப்ப 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 Corinthians 12th chapter 34th verse. 1 கொரிந்தியர் 12:31. இப்படி இருக்க பாருங்க, கொஞ்சம் கவனிச்சு கேளுங்க. இது லாஸ்ட்ல பேசக்கூடிய ஒரு வார்த்தை. இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள், இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்க, இப்படி இருக்கு அப்படின்னும் போது இந்த அற்புதங்கள், அடையாளங்கள், அந்நிய பாஷைகள் இதெல்லாம் ஆரம்ப சபைக்கு தேவையா இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது அதுக்குன்னா மேன்மையான ஒரு விஷயத்தை நாடுங்கள் அப்படின்னு அப்போஸ்தலங்க சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சோ இது என்ன மேன்மையான காரியத்தை நாட அப்போஸ்தலர் வலியுறுத்துறாரு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. இங்கிலீஷ்ல நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, covered earnestly
for the best gift அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. எதை நாட வேண்டும்னா இன்னொரு பெஸ்ட் கிஃப்ட் இருக்கு, அந்த பெஸ்ட் கிஃப்டுக்காக நீங்க தவக்கப்படுங்கள். இந்த அற்புதமும் அடையாளமும் என்னங்க இந்த அந்நிய பாஷைகளை காட்டிலும் இது அதுக்குன்னா மேன்மையானது அப்படின்னு சொல்றாரு. எதற்காக அப்படின்னா நமக்கு வேதத்துல சொன்ன பிரகாரமாக அற்புதங்கள் அடையாளங்கள் இதெல்லாம் என்ன ஆயிடும், ஒழிந்து போயிடும் இல்லைங்களா. சோ அப்படி இருக்கும்போது எதை நாம் கடைசியாக குறிப்பாக இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவுல நாம எதை அதிகமாக நாட வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறார். ஓகேங்களா. சோ அதுக்கு நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகள இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது, ஒருவேளை அவரு நீங்க எல்லாமே அப்போஸ்தலராக மாற வேண்டும் அப்படின்னு சொல்றாரா அப்படின்னும் போது 12 அப்போஸ்தலர்களை தவிர வேற யாரும் அப்போஸ்தலர் ஆக முடியாது என்று நாம பிந்தின ஒரு பாடங்களில ரொம்ப ஆணித்தரமான ஒரு விஷயத்தை நம்ம முடிச்சிட்டோம் இல்லைங்களா. ரொம்ப கிளியரா அதுக்கு எந்த ஒரு மறுப்பும் எந்த ஒரு விரோதமும் நாம் தெரிவிக்க முடியாது. ஏன்னா வேதத்திலிருந்து அது ரொம்ப கிளியரா நமக்கு அதை சகோதரர் நமக்கு கொண்டு வந்ததை கூட நம்ம பார்க்கணும். சோ அப்படி இருக்கும்போது இவர் எந்த ஒரு ஈவை அல்லது கிஃப்டை நீங்க அதிகமா நாட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, ஆவியின் கனியில கடைசியாக ஒரு கிறிஸ்துவன் தன்னுடைய உச்சகட்டம் அல்லது தன்னுடைய பரிபூர்ண நிலைமைக்கு வரும்போது அந்த பரிபூர்ண அன்பிலே அவன் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த அன்பிலே நீங்கள் வளர்ச்சி அடைந்து நிற்பதற்கு நீங்கள் இன்னும் அதிகமாக நாடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. இதான் ரொம்ப முக்கியம். அந்த அன்பு இங்க சொல்லும் போது சகோதர சகோதரிகள அந்த அன்பை நீங்கள் போதிய மற்றும் நம்ம ஆவியின் நீங்க படிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகள அது ரொம்ப அருமையா படிப்படியா ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவனுடைய வளர்ச்சியை காண்பிக்கக்கூடிய ஒரு படிகளாக இருக்கிறது இல்லைங்களா. ஜாய், பீஸ், லவ் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டோம்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல வருது இல்லைங்களா. 2 பேதுரு 1ஆம் அதிகாரங்களா. So faith, virtue, knowledge, temperance, patience இல்லைங்களா. சோ இதெல்லாம் பார்க்கும்போது கடைசியா அவர் சொல்லக்கூடியது அன்பு. சோ இது எந்த அன்பு அப்படின்னு பார்க்கும்போது தேவன் இந்த உலகத்தின் மேல் காண்பித்த அன்பு, தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்த அன்பு, தேவன் சபை மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு. இதுதான் கிரீக்ல என்ன சொல்றாங்கன்னா அகப்பே அன்பு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த அன்புக்குள்ள நீங்க பர்ஃபெக்ட் ஆகணுன்றதுதான் அப்போஸ்தலன் பவுல் இங்க சபையை வலியுறுத்துறார். இதான் நம்ம கடந்த ஒரு ஸ்டடீஸ்ல கூட நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த 4 குவார்டர் மார்க் பார்த்தோம் இல்லைங்களா. ஒரு ஓட்ட பந்தயத்தினுடைய 4 பகுதிகளை பார்க்கும்போது 4ஆம் பகுதிக்கு வரக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியோ இந்த பரிபூர்ண அன்பை பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்றதுதான் நம்ம கவனிச்சோம். சோ இப்ப இருக்கும்போது சகோதர சகோதரிகளே இங்க என்ன ஒரு விஷயத்தை பிரதர் நமக்கு வலியுறுத்துறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலன் பவுல் இந்த அன்பு அப்படின்னு சொல்லும் போது இங்க பிரதர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சபையில மிகவும் என்னங்க ஒரு ஹம்பலா இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியோ இந்த அன்பை வெளிப்படுத்தினார்களானால் தேவனுடைய பார்வையில இவர்கள் மிகவும் மேன்மையானவர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. சோ எதுக்கு கம்பேர் பண்ணி சொல்றாங்கன்னா, சபையில இருக்கக்கூடிய பெரிய பெரிய பதவியோ பெரிய ஒரு அறிவையோ பெரிய ஒரு நாலேஜ் இருந்தோ இதெல்லாம் இருந்து கூட அவர்களை காட்டிலும் இந்த ஒரு குறைப்பட்ட ஒரு சகோதரன் அந்த அன்பை வெளிப்படுத்தினான். ஆனால் தேவனுடைய பார்வையில இவன்தான் பெரியவன் என்ற ஒரு விஷயத்த அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இவை இந்த ஒரு சகோதரன் யாரை காட்டிலும் பெரியவர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்ன சொல்றோம்னா, as compared to any apostles, any prophets, any teachers
who lack the grace of love. படிக்கிறார் பாருங்க பிரதர், இப்போ படிக்கலாம் பிரதர். நீங்க அந்த 1 கொரிந்தியர் 12:31 ஆன பிறகு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க பிரதர். படிங்க பிரதர். பேஜ் நம்பர் 300 லாஸ்ட் பேரா. அப்போஸ்தல ஸ்தானத்தை அவர்கள் நியாயமாக நாடவோ எதிர்பார்க்கவோ முடியாது. ஏனெனில் அப்போஸ்தலர் 12 மாத்திரமே. ஆனால் அவர்கள் நாட வேண்டியது அல்லது வாஞ்சிக்க வேண்டியது தீர்க்கதரிசிகளாக இல்லையெனில் போதகர்களாக இருக்கும்படியாக மட்டுமே அப்போஸ்தலர் மேலும் இன்னும் அதிக மேன்மையான வழிகளையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று கூறுகிறார். வசனம் 31. தொடர்ந்து அவர் இந்த வரங்களில் மேலானது அல்லது சபையில் ஊழியம் செய்வதை காட்டிலும் மேலான கனம் உள்ளது. அதிக அளவில் மேலான அன்பின் ஆவியை உடைமையாக்கி கொள்வதுதான் என்று காட்டுகிறார். அவர் சுட்டிக்காட்டுவது என்னவென்றால், சபையில் பரிபூர்ண அன்பை உடைய தாழ்மையுள்ள அங்கத்தினர் ஆண்டவருடைய பார்வையில் அன்பு என்னும் கிருபையில் குறைவுபட்டுள்ள எந்த ஒரு அப்போஸ்தலர் அல்லது தீர்க்கதரிசி அல்லது போதகரை காட்டிலும் மேலான இடத்தை அடைந்துவிட்டார் என்பதாகும். அவர் கூறும்போது, வரங்கள் எப்படிப்பட்டவைகளாய் இருந்தாலும் அன்பில் குறைவுபட்டால் ஆண்டவருடைய பார்வையில் முழு விஷயமும் முற்றிலும் திருப்தியற்றதாக காணப்படும். ஒருவர் பரிபூர்ண அன்பின் நிலைக்கு வராவிட்டால் அந்த நிலைக்கு குறைந்தபட்சம் முயற்சி பண்ணியிருந்தாலொழிய ஆண்டவருடைய ஆமோதிப்பை பெற்று சபையில் அப்போஸ்தலர் அல்லது தீர்க்கதரிசி அல்லது போதகர் என்ற நியமனத்தை வெகு காலம் தக்க வைத்துக் கொள்ள முடியாது என்பதை நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம். அப்புறம் இங்க நிக்க வைக்க இங்க என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, சபையில வெகு தாழ்மையான ஒரு அங்கத்தில அவங்க எந்த ஒரு பெரிய ஒரு வேலைகளையும் செய்யாமல், எந்த ஒரு பெரிய ஊழியத்தின் காரியங்களையும் செய்யாமல் இந்த அன்பை பிரதிபலித்தார்கள், அவர்கள் தேவனுக்கு மேன்மையானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. யாரை காட்டிலும்னா, யாரெல்லாம் பெரிதான ஊழியங்களை செய்து இந்த அன்பிலே குறைப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் மேன்மையானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. சகோதர சகோதரிகளே, அதான் சொல்றாரு, ஒருவன் சபையில பெரிய பெரிய ஊழியங்களை செய்பவனாக இருந்து அநேக ஈவுகளை பெற்றவனாக அநேக கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கின ஒரு ஒரு அங்கத்தினர், சகோதர சகோதரிகளே, அவனுக்குள் அன்பு பிறப்பிக்கவில்லை என்றால் அவன் வெறுமையாகவும், என்னங்க அவன் சொல்றாருங்க, இஸ் எம்டி அண்ட் அன்சாட்டிஸ்ஃபேக்டரி அப்படின்றார். இல்லைங்களா? அவன் ஒண்ணுமே இல்லாத ஒரு கண்டிஷன்ல இருக்கிறார் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ ஆகையால எது வரைக்கும் ஒரு அங்கத்தினர் தேவனுடைய கிருபையால அந்த ஈவை சரியான ஒரு விதத்திலே அவர்கள் பிரதிபலிக்கிறார்களோ அது வரைக்கும் தேவன் அவர்கள் என்ன பண்ணுவார்களாம், அவர்களை அங்கீகரித்து அவர்களை சரியான வழியிலே நடத்துவார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு 2 பாயிண்ட் சொல்றாரு பாருங்க, படிக்கலாம். இல்லையெனில் அவர் நியாயமாக அந்த காலத்திற்குள் மெல்ல மெல்ல செல்ல அனுமதிக்கப்படுவார். இல்லையெனில் ஒருவேளை சத்தியத்தை போதிப்பவராக இல்லாமல் தப்பறைகளை போதிப்பவராக சாத்தானின் வேலைக்காரராக சகோதரரை சலிக்கும்படியாக அனுமதிக்கப்படுவார். பாருங்க, ரொம்ப கிளியரா சொல்றாரு. இந்த ஒரு வேளை பெரிய பெரிய ஊழல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த அன்பை அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பிரதிபலிக்காவிட்டால் தேவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பெரிதான ஊழியத்தை அவர்கள் நீடித்த நாட்களாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அது மட்டுமல்லாமல் தேவன் இப்படியாப்பட்ட ஒரு மனநிலைமையை கொண்டவர்களை அந்தகார இருளுக்குள்ள மறுபடியுமாக அவரை என்னங்க அவர் போறதுக்கு தேவன் பர்மிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை கூட நடக்கும் அப்படின்னு சொல்றார். இப்படியாப்பட்ட ஒரு மனநிலையின் ஒரு சகோதரன் ஒரு போதகராக இருந்தால் சத்தியத்தை போதிக்காமல் தவறை
போதிக்குரலாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட நம்ம பார்க்கிறோம். அதே போல சகோதர சகோதரிகளே, அவனுடைய நிலைமை என்ன ஆயிடும்னா, தேவனுடைய பிள்ளைகளை அவன் இடலாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள அவன் வர தேவன் அனுமதிப்பார் அப்படின்றத கூட நம்ம இந்த ஒரு விஷயத்துல நம்ம கவனிச்சோம் சகோதர சகோதரிகளே. சோ ஆகையால ஊழியத்தின் ஒரு பணியில எந்த ஊழியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருந்தாலும் அந்த ஊழியமானது ஒரு சகோதரனையோ சகோதரியோ பலப்படுத்தவும், சகோதர ஐக்கியத்திலே இருத்தி வைக்கவும், பக்தி வித்தியிலே அந்த ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ளவும் அவர்களுக்கு உதவ வேண்டுமே தவிர, அவர்களை இடரலாக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களை ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் அதை செய்து தரக்கூடாதுன்றதுதான் நம்ம இந்த ஒரு ஸ்டடியில நம்ம பார்க்கிறோம் சகோதரர். இப்படி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சுட்டு பார்த்தோம்னா, இன்னொரு கேள்வியை கூட இப்ப நம்ம பார்க்கலாம். இது என்ன ஒரு கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதத்துல நம்ம ஒரு சபையினுடைய ஐக்கியம், சபையினுடைய ஒவ்வொரு அந்யோன்யமா இருக்கக்கூடிய விஷயம், ஒரு அங்கம் இன்னொரு அங்கத்துக்கு எப்படி இசைவா இருக்கணும், அப்படி இருந்தாதான் அந்த ஐக்கியம் வளரும்ன்றதுக்கு சரீரத்தினுடைய அங்கங்களை அப்போஸ்தலன் பவுல் என்ன பண்ணிட்டாருன்னா நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா வச்சு நமக்கு பேசுறத நம்ம பார்க்கலாம். அதே போல வேதத்துல குறிப்பாக புதிய ஏற்பாடுல வேற ஏதாவது ஒரு இடத்துல அப்போஸ்தலன் பவுல் அல்லது அப்போஸ்தலர்கள் இப்படியாக சபையின் ஐக்கியத்தை குறித்து ஒப்பிட்டு பேசியிருக்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வி. ஓகேங்களா? சோ அப்படி அந்த ஒரு கேள்வியை நம்ம பார்க்கும்போது அந்த சபையினுடைய ஒன்னஸ், அந்த ஐக்கியம், யூனிட்டி, இதை குறித்து அப்போஸ்தலர்கள் வேற எங்கேயாவது பேசியிருக்கிறார்களா? அது மட்டுமல்லாமல் அந்த அழைக்கப்பட்ட அழைப்பின் ஊழியத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்ன? The object of calling for that service. இது ரெண்டு விஷயத்தை இப்ப நம்ம கவனிக்க போறோம். சகோதரர் படிக்கிறாங்க, அப்புறமா அதுக்கு கூடியதான ஒரு விளக்கத்தை சொன்னாங்க. சோ அதனால கொஞ்சம் கூர்ந்து கவனிங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. படிக்கலாம். எபேசியருக்கு எழுதிய நிருபத்தில் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-16 வரை அப்போஸ்தலர் பவுல் இந்த பாடத்தை இப்படியாக வலியுறுத்துகிறார். சபையின் ஒருமைப்பாடு, ஒரே சரீரம், அநேக அவயங்களை உடையதைப் போல் இருக்கிறது. அது ஒரு தலையாகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு என்னும் ஒரே ஆவியினால் இணைக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அவயங்கள் எல்லாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவருக்கொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று புத்திமதியாக கூறுகிறார். இந்த அதிகாரத்தில் சரீரத்தின் பல்வேறு அங்கங்கள் அதற்குரிய விஷயமான வேலைகளுக்கென நியமிக்கப்பட்டிருக்கின்றன என்றும் அதன் குறிக்கோள் என்ன என்றும் பின்வருமாறு கூறுகிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைகளுக்காகவும் கிறிஸ்து சரீரமாக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே
அது அன்பினாலே தனக்கு பக்தி வைத்து உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஓகே. சகோதர சகோதரிகளே, நம்ம பார்த்த 2 கேள்விகள் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்துல குறிப்பாக புதிய ஏற்பாடுல சபையினுடைய ஐக்கியத்தை குறித்து அப்போஸ்தலர்கள் ஏதாவது ஒரு உதாரணத்தை வைத்து பேசியிருக்கிறார்களா அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டோம். இரண்டாவதாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ் இல்லைங்களா, ஒரு கனமான ஊழியத்துக்கு தேவன் அழைத்திருக்க கூடிய நோக்கம் என்ன இல்லைங்களா? இப்போ நம்ம பார்க்கிறோம், நம்ம மத்தியில கனமான ஊழியத்துக்கு தேவன் அழைத்திருக்கக்கூடிய அநேக ஊழியங்கள் இல்லைங்களா? அது எல்டர்ஸா இருக்கலாம், டீக்கன்ஸா இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம், எவாஞ்சலிஸ்டா இருக்கலாம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாமே எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப போது அதுக்கும் ஒரு பதிலை நம்ம இப்ப பார்க்கிறோம் இல்லைங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒன்னஸ் அப்போஸ்தலன் பவுல் எபேசிய சபைக்கு எழுதும் போது இந்த விஷயத்தை அவர் அறிந்தவராக அந்த எபேசிய சபைக்கு அவர் எழுதக்கூடிய நிருபங்கள்ல 4ஆம் அதிகாரம் 1-16 வசனங்களை நம்ம வீட்டுல இன்னைக்கு என்ன பண்ணலாங்க, இதை தியானிக்கலாம். ஏன்னா எபேசியர் அப்படின்னும் போது அது அன்பின் ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு லெட்டர்ஸா இருக்கு அப்படின்றத கூட நம்ம பார்க்கணும். சோ அப்போஸ்தலன் பவுல் எபேசியருக்கு எழுதும் போது அங்க என்ன விஷயத்தை வலியுறுத்தி எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரே சரீரமாக அநேக அவயங்களா இருக்கிறீர்கள், ஆனா நீங்க ஒரே ஒரே உடலா இருக்க வேண்டும் அல்லது ஒரே சரீரமா இருக்க வேண்டும். அந்த சரீரத்துக்கு தலையான இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து அதே ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று எபேசிய சபைக்கு அவர் எழுதுறத நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? சோ இங்க என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு கட்டுக்குள்ள அல்லது எந்த ஒரு இணைப்புக்குள்ள நம்ம இருக்கணும்னா the spirit of love அப்படின்றார் இல்லைங்களா? அந்த ஆவி, அந்த அன்பின் ஆவியில ஒருவரால் இணைக்கப்பட வேண்டும், ஒருவர் ஐக்கியத்துல வாழ வேண்டும். இதான் அங்க வலியுறுத்தி பேசக்கூடிய விஷயம். இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த அன்பு எனக்குள் இருக்கிறது, இந்த அன்பை நான் அடைந்திருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நான் சொன்னா எனக்குள்ள என்னெல்லாம் குணாதிசயங்கள் இருக்கணும்ன்றத அங்க ரொம்ப கிளியரா அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். அந்த வசனங்கள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, he urges all the members to walk worthy of the calling. என்ன worthy அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, lowliness, meekness, long suffering, forbearing one another. இவ்வளோ குணாதிசயங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு சகோதரன் சகோதரி இடத்துல இருந்தா அந்த தேவனுடைய அன்புக்குள்ள அவர்கள் அதை நாடி அதை இன்னும் அடைய பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றத நம்ம புரிஞ்சு கொள்ளலான்றார். இப்படி இந்த குணாதிசயங்களை வளர்த்தவர்கள் தான் சபையின் ஒரு ஐக்கியத்துக்காக அவர்கள் முயற்சிப்பார்கள், வேறொரு சகோதர சகோதரிகளையும் இந்த அன்பிலே வளர்ப்பார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அதுதான் அந்த 1-16 நீங்க வீட்டுல படிச்சீங்கன்னா அதுல கடைசியா என்ன விஷயத்தை அவர் கன்க்ளூட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்தையுமே ஒரு யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட்ல இந்த பாண்ட் ஆஃப் பீஸ்ன்றார் இல்லைங்களா? அந்த யூனிட்டி ஆஃப் ஸ்பிரிட்னா தேவனுடைய ஆவியிலே வரக்கூடிய ஒரு அந்யோன்யம், ஒரு ஐக்கியம். அந்த ஐக்கியம் எப்படி இருக்கணும்னா, அந்த ஐக்கியம் இருக்குதுன்னா அங்க என்ன இருக்கணுங்களா, சமாதானம் இருக்கணுமா, ரொம்ப முக்கியமா. அதான் சொல்றாரு the bond of peace. சபை ஒரு 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 கூடுகை அல்லது சகோதர சகோதரிகளால் கூடக்கூடிய ஒவ்வொரு இடங்களும் இந்த ஒரு சிந்தனைக்குள்ள இருந்தாதான் அங்க அன்பு, சமாதானம் அல்லது ஒரு ஒரு எதிர்காட்டான ஒரு சபையாக அது காணப்படும் அப்படின்றத கூட நம்ம இங்க பார்க்கலாம்.
ஓகேங்களா? இப்போ இரண்டாவது கேள்வி என்ன பார்த்தோம்னா, இந்த ஊழியங்களுக்கு அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள், இந்த ஊழியங்களை தாங்கி நடத்துகிற சகோதரர்கள், அவங்க மனசுல என்ன ஒரு விஷயத்தை மையமாக வைத்து அவர்களுடைய ஊழியங்களை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கேள்வி இல்லைங்களா? அதுக்கு பிரதர் என்ன சொல்றாரு பாருங்க. அதை படிச்சார் பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சகோதர சகோதரிகளே, சபைக்கு இந்த வெவ்வேறு வேலைகளை பணிகளை எதற்காக தேவன் கொடுத்தார் என்றது அப்போஸ்தலர் எழுதுறார். அதே நிருபத்தை நீங்க வீட்டுல கவனிச்சு பாருங்க. எழுதுறாரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னங்க, சில பேர் தீர்க்கதரிசிகள், சில பேர் அப்போஸ்தலர்கள், போதகர்கள். இதெல்லாம் எதுக்காகனா பர்ஃபெக்டிங் ஆஃப் த செயின்ட்ஸ், பரிசுத்தவான்கள் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இவ்வளோ ஊழியங்களையும் தேவன் அங்க என்ன பண்ணியிருக்காரு, செய்திருக்கிறார். சோ ஒவ்வொரு ஊழியத்துக்கும் அதுக்கே உரியதான மேன்மை இருக்கு. ஒவ்வொரு ஊழியத்துக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய கிருபை, தேவன் கொடுக்கக்கூடிய இரக்கம். இந்த ஒவ்வொரு ஊழியங்களை செய்யக்கூடியவர்கள் தங்களால் எதை பிறப்பித்துக் கொண்டார்கள் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா, இங்க அப்போஸ்தலர் பவுல் கேட்கிறாரு, என்ன உனக்கு கொடுக்கலன்னு கேட்கிறாரு. வாட் டிட் நாட் காட் கிவ் யூ? எல்லாத்தையும் தேவன் தான் கொடுத்திருக்கிறார். அந்த வேலைக்கு கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். அந்த வேலையை செய்யும் போது நீ எந்த ஒரு விஷயத்தை தேவன் அதிகமாக நாடுகிறாரோ அந்த விஷயத்தை நீ செய்யாவிட்டால் நீ செய்யக்கூடிய ஊழியம் எல்லாமே என்னவா இருக்கும்னா எம்டி அப்படின்ற. அதுதான் அன்பு. இந்த விஷயங்களை தான் இங்க சொல்லும் போது பாருங்க சகோதர சகோதரிகளே. சோ அதனால வெவ்வேறு பணிகளை சகோதரர்களுக்கு கொடுத்திருக்கும் போது அதனுடைய உத்தேசம் எல்லாமே சபையை ஆங்காங்கே பிரித்து அல்லது சபைகளை வெவ்வேறு வழிகளிலே நடத்துவது அல்ல, சபைகளை ஒன்றாக இசைவாக இணைய வைத்து, அது மட்டுமல்லாமல் சபை வந்திருக்கிற நோக்கத்திலே பரிபூர்ணம் அடைவது, அதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கு. அந்த பரிபூர்ணம் அடைவது என்ன என்றால் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியது. இதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும் அப்படின்னு சொல்றார் சகோதர சகோதரிகளே. சோ இதுதான் அவர் சொல்லும் போது ஃபார் த எடிஃபைங் ஆஃப் த பாடி. இங்க வந்து பிரதர் 3 விஷயத்தை கொடுக்கிறார். எதுக்காக இந்த ஊழியங்களை தேவன் சபையில இத வந்து கொடுத்தார் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் பரிசுத்தவான்களை பரிபூர்ணமாக்குவதற்காக ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய அல்லது கிறிஸ்துவனுடைய சரீரமான சபையை என்னங்க எடிஃபை பண்றதுக்கு என்ன பண்ணுங்க, எடிஃபை என்ன சொல்றோம், அவங்களை உற்சாகப்படுத்துவதற்கு, அவங்களை உற்சாகப்படுத்தி வந்த நோக்கத்திலே அவங்க கண்ணும் கருத்துமா அந்த நோக்கத்தின் மேல் அவங்களுடைய மனதை வைத்து அந்த நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவங்க போனோன்றதுக்காக அவங்களை உற்சாகப்படுத்த வேண்டியது இரண்டாவது. மூன்றாவது என்ன அப்படின்னு மூன்றாவது ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இப்படி அவர்கள் வளர்ச்சி அடையும் போது அவங்க வந்து ஒரு பரிபூர்ண மனுஷனாய், தேவன் விரும்பக்கூடிய பரிபூர்ண மனுஷனாய் அவர்கள் நிற்கும் வரை அவர்களுக்கு இவர்கள் உதவி செய்யறதா இவ்வளோ ஊழியங்களும் தேவன் கொடுத்திருக்கிறார். யோசித்து பாருங்க சகோதர சகோதரிகளே, அதனுடைய மையமான சில விஷயங்கள் எதற்காகனா, முழு உடலே ஒன்றாக இணைந்து சரீரமாகிய சபை கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும்ன்றதுதான் தேவன் இவ்வளத்தையும் செய்துட்டான். அதான் எபேசியர் நம்ம சொன்ன அந்த 4ஆம் அதிகாரத்துல 1-16 நீங்க ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. நீங்க வீட்டுல கொஞ்சம் இதை தியானிச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே. அங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்லக்கூடிய விஷயத்தை தான் பிரதர் இங்க நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வரார். அதுல கடைசியா நம்ம பார்க்கும்போது அந்த எபேசியர் 4:11-16 கூட நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம பேசின இந்த விஷயங்கள் அங்க நமக்கு கொஞ்சம் புரியும்படியாக கூட இருக்கும் சகோதர சகோதரிகளே. சோ அப்படி இருக்கும்போது அப்போஸ்தலர் இந்த முழு
இந்த சபையை தனிப்பட்ட ஒரு வகையில அப்படின்னு சொல்லும் போது இந்த முழு சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினரும் எதற்கு ஒப்பிட்டு பேசுறாருன்னா ஒரு மனுஷனுடைய சரீரத்துக்கு ஒப்பிட்டு பேசுறார் இல்லைங்களா. சோ அந்த மனுஷனுடைய சரீரம் குழந்தையிலிருந்து அது ஒரு மனுஷனாக அவன் வளர்றதுக்கு என்ன காரியங்கள் நடக்கிறதோ அதே போலதான் சபை சுவிசேஷ யுகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து அதனுடைய முடிவு வரும்போது ஒரு பரிபூர்ண மனிதனாய் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் அவன் காணப்படுவான்றது அப்போஸ்தலன் பவுல் பேசியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. இதை குறிச்சு இங்க நம்ம கேட்கும் போது எந்த இலிஸ்ட்ரேஷன் எந்த எக்ஸாம்பிளை குறிச்சு பேசியிருக்கிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பிரதர் படிக்கிறார் பாருங்க. நமக்காக அப்போஸ்தலர் வரைகின்ற படத்தை கவனிக்கிறோம். அது மாநில உருவத்தை குறித்ததாகும். உருவம் சிறியதாகவும் பூரண வளர்ச்சி பெற்றதாகவும் இருக்கிறது. எல்லா அவயங்களும் பூரண வளர்ச்சி பெற வேண்டும், முழு பலத்தையும் வல்லமையையும் பெற வேண்டும், பூரண புருஷராக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று அவர் அறிவிக்கிறார். இப்படியான படம் இப்படியான படம் சரியான விதத்தில் முழுமையான நிலைமையில் சபை இருப்பதை காட்டுகிறது என்கிறார். இந்த உருவத்தை காலகாலமெல்லாம் கடந்து இந்த யுகத்திற்கு கொண்டு வரும்போது ஒரு அவயத்திற்கு பிறகு இன்னொன்றாக முதலாவது உயிர்த்தெழுதலில் உன்னதமான அமைப்பான 1000 வருட காலை வேலையை எதிர்பார்த்து நித்திரை அடைந்தோம். இந்த இடம் தொடர்ந்து நிரப்பப்பட்டதால் சபையானது ஒருபோதும் முழுமை இல்லாமல் இருந்ததில்லை என்பதையும் இருந்தாலும் சில சமயங்களில் ஒரு அவயத்தில் அதிக பலனும் இன்னொன்றில் அதிக பலகீனமும் இருக்கக்கூடும் என்பதையும் காண்கிறோம். இருந்த போதிலும் எல்லா நேரங்களிலும் ஒவ்வொரு அவயத்தின் முயற்சி தன்னால் இயன்றவரை சரீரத்தை பலப்படுத்துவதாக இருக்க வேண்டும். மேலும் நாம் அனைவரும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகும் வரை அவயங்களை பலப்படுத்தவும் ஆவியின் கிருபையில் பூரணம் அடையும்படி செய்யவும் வேண்டும். ஓகே, பாருங்க, இங்க அப்போஸ்தலன் பவுல் அந்த நிருபத்துல ஒரு மனுஷ சரீரத்துக்கு சபையினுடைய வளர்ச்சியை குறித்து பேசுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன விஷயங்களை அவர் நமக்கு சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா, எப்படி ஒரு மனுஷ சரீரம் ஆரம்பத்துல ஒரு சிறிய ஒரு காரியமா இருந்து அது வளர்ச்சி இல்லாத ஒரு நிலைமையா இருந்து அது நாளுக்கு நாள் குழந்தை ஒரு ரூபத்திலிருந்து ஒரு முழு புருஷன் இல்லைங்களா, பரிபூர்ண புருஷனுடைய ஒரு தகுதிக்கு வருதோ அப்படிதான் சபையும் இருக்கிறது அப்படின்றத அங்க சொல்றத நம்ம பார்க்கணும். சோ தேவனுடைய சித்தம் என்னன்னா இப்படி பரிபூர்ணமாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்றதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. எது சபையானது. அதுக்குதான் இவ்வளோ ஊழியங்களையும் தேவன் என்ன பண்றாங்க செய்யறார். சோ இப்படி இருக்கும் போது சகோதர சகோதரிகளே, இது சுவிசேஷ யுகத்தினுடைய ஒரு முழு ஒரு நிலைமையை கூட இங்க காண்பிக்கிறது. சபையினுடைய ஆரம்பத்திலிருந்து இதுவரைக்கும் அதுல அழைக்கப்பட்ட நபர்கள் எப்படி தங்களை அந்த பரிபூர்ண அன்புக்குள் நடத்தப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த சபையை முழுமை அடைவதற்காக அவர்கள் நாடினார்கள் அப்படின்றத கூட நம்ம பார்க்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரியில இந்த ஒரு வளர்ச்சியின் சமயங்களிலே ஒரு அவயங்கள் கொஞ்சம் என்ன இருக்குமா, வீக்கா இருக்குமா, ஒரு அவயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமா இல்லைங்களா. சோ அங்க பிரதர் சொல்றாரு, எந்த அவயம் கொஞ்சம் பலவீனமா இருக்குதோ அந்த அவயங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர்களை சத்தியத்தின் ஓட்டத்திலே இன்னும் அதிகமாக ஓட இந்த ஊழியத்தின் பாதையிலே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றத நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கிறோம்.
இல்லைங்களா? நம்ம சில சமயத்துல பார்க்கிறோம், சபையில வளர்ச்சி இல்லாத சில சமயங்களில் நாம் பார்க்கும்போது நமக்குள்ளவே ஒரு சோர்வு, இன்னும் எத்தனை காலம் இவர்கள் இப்படி இருப்பார்கள் அப்படின்னு, இல்லைங்களா? ஸோ ஆனா சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேலை என்னன்னா, தொடர்ந்து அவர்களை உற்சாகப்படுத்தி நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர்களை பலப்படுத்துவதுதான் நம்முடைய பிரயாசங்களா இருக்கணும். தேவன் தான் அதனுடைய என்ன பண்ணுவாங்க, இன்க்ரீஸை கொடுப்பார். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாருங்களா, ஒருத்தன் விதைக்கிறான், ஒருத்தன் தண்ணி பாய்ச்சிறான், இன்னொருத்தன் என்னங்க எல்லாத்தையும் சரி பண்றான். ஆனா who gives the increase? God gives the increase. ஸோ ஆகையால சகோதர சகோதரிகளை இதுல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், இல்லைங்க? ஸோ நான் தான் ஏதோ ஒரு விஷயத்த செய்யறேன், நான் தான் என்னங்க இந்த ஒரு சபையை கட்டி எழுப்ப முடியும், என்னாலதான் இது முடியும் நம்ம யோசித்துட்டோம்னா அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமா ஆயிடும் அப்படின்றத கூட நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கிறோம். இப்ப இங்க நம்ம பார்த்த 3 கேள்விகளும் சபையினுடைய ஐக்கியத்தின் கேள்விகள், இல்லைங்களா? சபையினுடைய ஐக்கியம் எப்படி இருக்கணும், சபையினுடைய ஒருமைப்பாட்டு எப்படி இருக்கணும் நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குள்ள நம்ம வரப்போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூனிட்டி ஆஃப் ஃபெய்த் அப்படின்றத நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டு, இதை நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம், இதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கலாங்க. விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டு. இந்த விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டை நாம எல்லாருமே நாட வேண்டும், நாம எல்லாருமே இதற்காக ஏங்க வேண்டும், இதற்காக தவக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? இதுல எந்த மாற்றுதலும் இல்லை. ஆனா இந்த விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டு வேதத்துல எந்த ஒரு சிந்தனையில இந்த விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டு நமக்குள்ள இருக்கணும்ன்றதுதான் கேள்வி அர்த்தாச்சு, இல்லைங்களா? விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டை குறித்து இப்ப இவ்வளவு நேரம் பார்த்த நம்ம அப்போஸ்தலன் பவுல் எப்படி சபையினுடைய ஒருமைப்பாடு இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த ஐக்கியத்தை குறித்து கூட பேசுறாரு. சோ அந்த ஒருமைப்பாடு நமக்குள்ள இருக்குதுன்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த ஒருமைப்பாடு வரணும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். அந்த ஒருமைப்பாடு வரும்போது எந்த வசனத்தின் அல்லது எந்த வேத வசனத்தின் ஒரு சிந்தனையில அந்த ஒருமைப்பாடு நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றுதான் இப்ப நெக்ஸ்ட் கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க இதை தியானிக்க வேண்டிய ஒரு பகுதிக்குள்ள வந்திருக்கிறோம். ஓகேங்களா? இதை வாசிக்கிறார் பாருங்க பிரதர், இப்போ வாசிக்கலாம் பிரதர். விசுவாசத்தின் ஒருமைப்பாடு என்பது வாஞ்சிக்கப்படத்தக்கது, அதை முயற்சியினால் பெற வேண்டும். இருந்த போதிலும் அது பொதுவாக நோக்கப்படுகிற ஒருமைப்பாடு போன்றதல்ல. விசுவாசமானது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை போன்று பரிசுத்தத்திலும் எளிமையிலும் இருக்க வேண்டும். மேலும் ஒவ்வொரு அங்கத்தினரும் சிறு விஷயங்களை குறித்து பல்வேறு கருத்துக்களை உடையவர்களாய் இருக்க முழு சுயாதீனம் இருக்க வேண்டும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது இங்க இன்னும் வரப்போற இன்னொரு 2-3 கேள்விகளை உங்க கவனத்தை அதிகமாக நீங்க கொடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ரொம்ப கிளியரா என்ன சொல்றாரு பிரதர்னா, விசுவாசத்தின் ஒருமைப்பாடு நமக்குள்ள ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. ஆனா வேதத்தின் எந்த ஒரு சிந்தனையில எந்த ஒரு ஆதாரத்தின் மேல் இந்த ஒருமைப்பாடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாக்கா, சகோதர சகோதரிகளை இதை கூட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விசுவாசத்தை நாம் நாடுகிறோமோ, the most holy faith அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, the faith once delivered to its saints, யாக்கோபுல வரக்கூடிய வசனம். இந்த அடிப்படையின் மேல் எப்படி இருக்கணும்னா, அந்த விசுவாசத்தின் என்னங்க பரிசுத்தமும் அல்லது தூய்மையும் அல்லது எளிமையும், பியூரிட்டி அண்ட் சிம்பிளிசிட்டி, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லிட்டாரு. ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்களை சொல்லுங்க. விசுவாசம் எப்படி இருக்கணும்னா, ரொம்ப பியூரா இருக்கணும், ரொம்ப சிம்பிளா இருக்கணும். ஓகேங்களா? ஆனா ஒரு பாயிண்ட் ஆட் பண்றாரு, சிறிய சிறிய விஷயங்களின் மேல் ஒவ்வொரு சபையின் அங்கத்தினருக்கும் தங்களுக்கே உரியதான சிந்தனைக்குள் அவர்கள் நடக்க அவர்களுக்கு சுயாதீனத்தை கொடுக்க வேண்டும். இந்த ஒரு பாயிண்ட்ல தான் சபைகள்
இப்போ ஒளிந்து போகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த ஒரு நாலேஜ், இந்த ஒரு இக்னோரன்ஸ்ல இருக்கிறாங்க. என்னன்னா கேட்ட 53 சப்ஜெக்டும் யார் ஒருவன் என்னுடைய திங்கிங்லயே இருக்கிறீங்களோ அவங்க மட்டும்தான் சபையினுடைய அங்கத்தினராக இருக்க முடியும். இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இதை யார் சொல்றாருன்னா ரசல் பிரதர் சொல்றாரு. இந்த 6th வால்யூம் எழுதின பிரதர் என்ன சொல்றாருன்னா, எந்த லிபர்ட்டிய சபையினுடைய அங்கத்தினருக்கு கொடுக்கணும்னு சொல்றாரு. சத்தியம் ஒண்ணுதான், சத்தியத்துல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா அந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய கால சமயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லிட்டோம், ஃபாலோ அப்ல எல்லாருக்கும் என்னங்க தேவனுடைய முழு திட்டத்தையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம், எல்லா அறிவையும் அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அதே போல ஒவ்வொரு வாரமும் இல்லைங்களா கன்வென்ஷன்லயோ நம்ம என்ன பண்றோம், இந்த விஷயங்களை சொல்லிட்டே வரோம். ஆனா அந்த விஷயத்தை கிரகித்து கொண்டு அதிலே வளர்ச்சி அடைவது ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதான் இந்த பாயிண்ட் சொல்றாரு, full liberty should be given to each member to take different view on minor points. நினைவு வச்சுக்கோங்க. இந்த மைனர் பாயிண்ட்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चनல சொல்ற ஆன்சர்ல சொல்றாரு. ஓகேங்களா? சோ இந்த மைனர் பாயிண்ட்ஸ் என்னன்னு கூட நம்ம கவனிக்க வேண்டியும். எல்லாமே மைனர் பாயிண்ட்ஸ் ஆயிடாது, சிறிய விஷயங்கள் இல்லைங்களா? சிறிய விஷயங்கள் அப்படின்னு சொல்றாரு. எது சிறிய விஷயம்ன்றத நம்ம என்ன பண்ணணும், இப்போ பகுத்து அறிய வேண்டும். இதான் ரொம்ப முக்கியம். we have to rightly divide the word of God. சோ இந்த சிறிய விஷயம் என்ன, பெரிய விஷயம் என்ன? இப்ப எங்க பிரதர் சிறிய விஷயம் சொல்லும் போது ஏதோ ஒரு விஷயம் பெருசு இருக்கு, ஏதோ ஒரு விஷயம் சிறிதா இருக்குது. நம்ம என்னங்க இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறோம். சோ அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இப்ப சிறிய விஷயங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது எது இது பெரிய விஷயங்கள் என்ன, சிறிய விஷயங்கள் என்ன பண்ணுங்க, சுயாதீனத்தை கொடுக்கணும், லிபர்ட்டியை கொடுக்கணும் பிரதர்ஸ். சோ அப்படி இருக்கும்போது எல்லாத்துலயும் லிபர்ட்டியை கொடுக்க முடியுமானா நிச்சயமா இல்லை. எதன் மேல நம்ம விசுவாசத்துல தளராமல் அல்லது விசுவாசத்துல உறுதியா நிக்க வேண்டும்ன்றது இங்க ஒரு நெக்ஸ்ட் क्वेश्चनல சொல்றாரு, இல்லைங்களா? எது பெரிய விஷயங்கள் அல்லது பேசிக் டாக்ட்ரின்ஸ்னா என்ன, எந்த அடிப்படை ஒரு போதனைகள் நமக்குள்ள மாறுபடக்கூடாதுன்றத ரொம்ப கிளியரா அடுத்த பகுதியில கொடுக்கிறார் நமக்கு. இத உங்களுடைய கவனத்துக்கு தயவு செய்து இதை உன்னிப்பா கேளுங்க, நீங்க இன்னும் அதிகமா தியானி படிக்கலாம். இதில் அவர்கள் மனுஷீக யுகங்கள் அல்லது தத்துவங்களின்படி கட்டளைகளை பெறக்கூடாது. வேதாகமத்தின் ஒருமைப்பாடு என்பது சுவிசேஷத்தின் அடிப்படை கொள்கையை சேர்ந்து இருக்கிறது. இதில் ஒன்று வேதாகமத்தின் ஒருமைப்பாடு என்பது வேதாகமத்திற்கான ஒருமைப்பாடு என்பது வேதாகமத்தின் படியான அந்த வேர்டு கொஞ்சம் மாறிடும், படிங்க. வேதாகமத்தின் படியான ஒருமைப்பாடு என்பது சுவிசேஷத்தின் அடிப்படை கொள்கைகளை சேர்ந்து இருக்கிறது, சார்ந்து இருக்கிறது. அப்ப இந்த பாயிண்ட் நீங்க கொஞ்சம் கவனிச்சு வச்சுக்கோங்க. வேதாகமத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுல என்னங்க பேசிக் ஃபவுண்டேஷனான சில சத்தியங்கள் இருக்கிறது. இங்க ரொம்ப கிளியரா சொல்றாரு, the scriptural idea of unity is upon the foundation principles of the gospel. அதை இன்னொரு படிங்க ப்ளீஸ். அதை படிங்க அந்த 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 வார்த்தையை இப்ப படிச்சீங்கன்னா அதை படிங்க. இதில் இவர்கள் மனுஷீக யுகங்கள் அல்லது தத்துவங்களின்படி கட்டளைகளை பெறக்கூடாது. ஓகேங்க. வேதாகமத்தின் படியான ஒருமைப்பாடு என்பது சுவிசேஷத்தின் அடிப்படை கொள்கைகளை சார்ந்திருக்கிறது. பாருங்க, வேதாகமத்தின் என்னங்க இதுதான் ரொம்ப முக்கியம். ஸ்கிரிப்சரலா எது ரொம்ப பேசிக்கா இந்த ஒரு ஃபவுண்டேஷன் பிரின்சிபல்ஸ்ல எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லை. இதுதான் நம்ம கிளியரா சொல்றோம். சோ அந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் என்ன இப்ப நம்ம பார்க்க போறோம். படி. ஒன்று,
நம்முடைய மீட்பு விலையேற பெற்ற இரத்தத்தின் மூலமாகவும் நாம் அதிலே காட்டுகிற விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுதலுமாக இருக்கிறது. 2, நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதல் ஆண்டவருக்கென்று பிரித்தெடுத்தலும் சத்தியமும் அதனால் உண்டான ஊழியமும் சகோதரருக்கான ஊழியமும் உள்ளடங்கியதுமாயிருக்கிறது. ஓகேங்க, இதுதான் இந்த 2 விஷயத்தை சொல்றாங்க. 2 essentials. நீங்க வேணா இன்னொரு வாட்டி படிங்க. These are the 2 essential foundational truths on which the unity of faith is to be maintained in the church. ஓகேங்களா? இந்த 2 essentials என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று our redemption இல்லைங்களா? இது என்ன? ransom. இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பு நிமித்தமாக அந்த மீட்பை நாம் விசுவாசிப்பது. இதுல எந்த விதமான என்னங்கோ காம்ப்ரமைஸும் இல்லை. கிறிஸ்துவினுடைய ஈடுபலி, கிறிஸ்துவினுடைய ransom மேல நம்முடைய முழு விசுவாசம். அந்த விசுவாசத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு. இது ஃபர்ஸ்ட். இரண்டாவது சகோதர சகோதரிகளே, அந்த நீதிமான்களாக்கப்பட்ட ஒரு நிலைமையில நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்ற நம்முடைய கான்செக்ரேஷனை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இரண்டாவது மூல உபதேசம், ஃபவுண்டேஷனல் ட்ரூத் இல்லைங்களா? சோ ஒன்னு ransom, அந்த ransom அந்த ஈடுபலியின் மூலமாக நமக்கு கிடைத்த ஒரு கிருபை என்னன்னா, நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம். இரண்டாவது, அந்த நீதிமான்களாக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக அல்லது சுத்திகரிப்பின் பாதையில நடந்தால் நடக்க வேண்டும். அந்த நடக்க வேண்டியதுக்கு நம் முழுமையான அர்ப்பணிப்பு. இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில தேவனுக்கும் சகோதரனுக்கும் நான் செய்யக்கூடிய ஊழியம், இது 2 எசென்ஷியலா தான் பிரதர் இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல கோட் பண்றார். ஓகேங்களா? வேற எல்லா சத்தியங்களும் எப்படி அப்படின்னு கேட்டா படிக்கிறார் பாருங்க, படிக்கலாம் பிரதர். 3, மேற்கூறிய முக்கியமானவைகளை கொண்டுதான் ஒற்றுமை வேண்டப்பட வேண்டும். இவையெல்லாம் வேதத்தின்படியாக ஐக்கியம் இருக்க முடியாது. இருந்த போதிலும் திவ்ய திட்டத்தின் ஒவ்வொரு விசேஷ அம்சத்தையும் விவரத்தையும் பார்க்கும்படியாக வாஞ்சிக்கவும், மற்றவர்கள் பார்க்க உதவி செய்யும்படியாகவும், மற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றை குறித்தும் முழு சுயாதீனம் அளிக்கப்பட வேண்டும். இப்படியாக கிறிஸ்துவின் சரீரமான சபையின் அங்கத்தினரான ஒவ்வொருவரும் தன்னுடைய சுயாதீனத்தை தக்க வைத்துக் கொண்டு இதன்படியாக தலைக்கும் அதன் எல்லா அங்கங்களுக்கும் முற்றுமாக விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறபடியால் அவர்கள் தனக்கென உள்ள எல்லாவற்றையும் விட்டுவிடவும் தன் ஜீவனையே கொடுப்பதும் சந்தோஷமான காரியமாக இருக்கும். ஓகே, பாருங்க எவ்வளவு கிளியரா சொல்றாங்க. இதுதான் நம்முடைய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா? எந்த 2 மிக முக்கியமான மூல உபதேசங்களின் மேல் நம்முடைய விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும்? இந்த விசுவாசத்திலே எந்த விதமான தவறான அல்லது மாற்றுதலான சிந்தனை நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னா, ஒண்ணு, இயேசு கிறிஸ்து நமக்காக கொடுத்த ஈடுபலியின் மேல் நமக்கு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த ஈடுபலியின் மூலமா நான் பரலோக ராஜ்யத்தின் ஒரு ஐக்கியத்துக்கு அல்லது பரலோக ராஜ்யத்தின் ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கிற ஒரு உணர்வு என் கூட்ட வேணும். அதுதான் ஜஸ்டிஃபைடு கண்டிஷன். இது ஆன பிறகு இந்த ஒரு கிருபையை தேவன் எனக்கு காண்பித்தாரே, இந்த ஈடுபலியை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு கொடுத்தாரே, அதுக்கு மாறாக நான் என்ன செய்ய வேண்டும்? என்னையே பரிபூர்ணமா நாளுக்கு நாள் அர்ப்பணிப்பின் பாதையில நான் வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் என்கிட்ட இருக்கணும். அந்த நோக்கத்தோடு வாழும்போது தேவனுக்கும் சகோதரனுக்கும் ஊழியம் செய்ய நாம் முன் வர வேண்டும் இல்லைங்களா?
மூன்றாவதாக அவர் சொன்னார், இப்ப பிரதர் படிக்கும்போது சொன்னாரு, என்ன சொன்னார்னா, இந்த மேல் பேசின 2 விஷயங்களை விட்டு வேற எல்லா விஷயத்திலையும் நாம் சுயாதீனத்தை சகோதரர்களுக்கு கொடுக்க நாம் பிரயாசப்பட வேண்டும். நம்முடைய வாஞ்சையெல்லாம் என்ன இருக்கணும்னா, தேவனுடைய சத்தியத்தை முழுமையா அறையணும். தேவனுடைய சத்தியம் ஒண்ணுதாங்க, சத்தியத்துல எந்த டிஃபரன்ஸும் இல்லை. தேவனுடைய சத்தியம் ஒன்றுதான். ஆனா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய லெவல்ஸ் ஒவ்வொருகிட்டையும் ஒவ்வொரு என்னங்க இருக்கும், டிஃபரன்சஸ் இருக்கும். டிஃபரன்ஸ்ன்றதோட வளர்ச்சியின் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அதனால வேற எல்லாத்தையும் உலக ஜனங்கள் அல்லது பேர் கிறிஸ்துவர்கள் விசுவாசிக்கக்கூடிய விசுவாசத்துல நான் இருக்க முடியுமானா நிச்சயமா இருக்க முடியாது, இல்லைங்களா? இந்த சத்தியத்தின் வெளிச்சத்துல வேற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அதை இன்னும் அதிகமா புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள், அதை குறித்து தேடக்கூடிய விஷயங்களில நம்ம எப்பவுமே எப்படி இருக்கணுங்க, வாஞ்சையோடு தான் இருக்கணும். பிறரையும் அந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரயாசங்களை நாம் பட வேண்டும். இதுதான் நம்முடைய வேலையா இருக்கணும். ஆனா அதே சமயத்துல நான் எந்த வளர்ச்சியில ஒரு விஷயத்தை காண்கிறேனோ அந்த வளர்ச்சியில நீயும் அதை காண வேண்டும்னு ஒரு நுகத்தை போடுற பாருங்க, அது தப்புன்னு சொல்றேன். ஓகேங்களா? சிம்பிள், இல்லைங்களா? நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், சத்தியம் ஒண்ணுதான். சோ நாம ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலைமைகள், நம்ம விழுந்த நிலைமையில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு என்னங்க வளர்ச்சியில இருக்கிறோம். எல்லாருமே என்னங்க கான்செக்ரேஷன் ஆகி இந்த சத்தியத்தின் வெளிச்சத்துக்கு வரும் போது எல்லாருமே ஒரே லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க முடியாது. ஏன்னா தேவன் அப்படி நம்மளை அமைக்கல. அப்படி இருக்கும்போது அண்டர்ஸ்டாண்டிங்ல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்போது நாம ஒரு அங்கத்தை பார்த்து இன்னொரு அங்கம் எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்லிட்டோம்னா நாம படிக்கக்கூடிய இந்த சத்தியமானது நம்ம வாழ்க்கையில விருத்தா ஆயிடும். இதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த விஷயத்த சொல்லும் போது சகோதர சகோதரிங்க சொல்றாரு, ஒவ்வொருவரும் அந்த சத்தியத்தை சரியாக இன்னொருவர், நான் எந்த ஒரு விசுவாசத்துல எந்த ஒரு விஷயத்துல அந்த சத்தியத்தை புரிஞ்சு கொண்டிருக்கிறேனோ இன்னொருவரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்ச்சி நமக்குள்ள இருந்து அவர்களை நாம் பலப்படுத்த வேண்டும். அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சொல்ல வேண்டும். அதுல எந்த தப்பு இல்லை. ஆனா அவர்களும் என்னை போல் வளர்ந்து நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது அங்கதான் சபையினுடைய ஐக்கியம் என்ன ஆயிடுங்க, ஒடிக்கப்படும். அந்த யூனிட்டி ஆஃப் ஃபெய்த் எப்போ நம்ம மத்தியில இருக்காதுன்னா, வேற இந்த 2 விஷயங்களை விட்டு வேற எல்லாத்துலயுமே வளர்ச்சியை நாம் காணாமல் இருக்கிற ஒரு இடத்துல நாம் அந்த நுகத்தை போட்டோம்னா நிச்சயமா சகோதர சகோதரிகளே சபையில விசுவாசத்தின் ஐக்கியம் இருக்க முடியாது. அதான் ரொம்ப கிளியரா சொல்லிட்டாங்க. சோ இங்க பிரதர் சொல்றாரு ரொம்ப அருமையா, thus each member of the body of Christ maintains his own personal liberty. இது எவ்வளவு நம்ம புரிஞ்சுட்டு இருக்கிறோம். ஓன் பர்சனல் லிபர்ட்டி. ஒரு சத்தியத்தை கேட்ட பிறகு அந்த சகோதரனுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அவன் அதை குறித்து எப்படி சிந்திக்கணும், அவனை தேவன் எப்படி வழி நடத்தணும்னு தேவனுக்கு தெரியும். நாம கொடுக்க வேண்டியது நம்முடைய வேலை. நாம ஒரு முகத்தை அவன் மேல் வைத்தோமானால் அது விசுவாசத்தின் ஐக்கியம் நமக்குள்ள தக்க வைத்துக் கொள்ள முடியாதுன்றதுதான் பிரதர் இங்க அருமையா நமக்கு சொல்றதை நம்ம பார்க்கலாம். சோ ஆகையால சகோதர சகோதரிகளே, தேவனுடைய சித்தமா இருந்தா அடுத்த வாரத்தினுடைய கேள்விகள் கூட இதே அடிப்படையான ஒரு விஷயங்கள் மேலதான் இருக்கும், நம்ம கவனத்துக்கு கொண்டு வரலாம். ஓகேங்களா? சோ இந்த ஒரு பகுதியில ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட ரசல் பிரதர் நமக்கு கோட் பண்றாரு. ஓகேங்களா? சோ எந்த சகோதரர் கோட் பண்ணி அவருடைய ஸ்பிரிட்டை இன்னைக்கு நமக்கு காண்பித்தாரோ அதுக்கு விரோதமாக நம்ம செய்துட்டோம்னா அவருடைய ஸ்பிரிட்டே நம்ம கிட்ட இல்லைன்றது தான் நாமோ எடுத்து காண்பிக்கிறோம், இல்லைங்களா? சோ இதான் ரொம்ப முக்கியமானது சகோதர சகோதரிகளே. இந்த ஒரு கேள்வியை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இந்த கேள்விக்கு இந்த பதில பார்த்தோம். இந்த கேள்விக்கு இன்னும் தெளிவான சில
விஷயங்களை நான் ஆராய்ச்சி செய்யணும் அல்லது நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும்னா ரீபிரிண்ட்ஸ்ல டாக்ட்ரின்ஸ் மோர் ஆர் லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே ரீபிரிண்ட் ஆர்டிக்கல் இருக்கு. இதை படிங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி எழுதி பண்ணிருக்கிற பார்க்கலாம். ஓகே, நான் ஒரு ரீபிரிண்ட் ஆர்டிக்கல் இருக்கு. அதனுடைய தலைப்பு எப்படி இருக்குன்னா டாக்ட்ரின்ஸ் மோர் ஆர் லெஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதை கொஞ்சம் நீங்க சர்ச் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு கிடைக்கலனாக்கா நான் அடுத்த வாரத்தில் அந்த ஒரு ரீபிரிண்ட் ஆர்டிக்கல் நம்பர் உங்களுக்கு தரேன். ஓகேங்களா? இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா சபையினுடைய ஐக்கியம் இல்ல, விசுவாசத்தின் ஐக்கியம் நம்ம மத்தியில் இல்லைன்னா ஏதோ ஒரு தவறு நாம செய்துட்டு இருக்கிறோம். சத்தியம் இல்லை. சத்தியம் ஒன்றுதான். சத்தியம் பரிசுத்தம் தான். சத்தியம் ஒவ்வொருவரையும் இணைக்க வைக்குமே தவிர அது பிரிக்க வைக்காது. அப்படி இருக்கும்போது அந்த ஐக்கியம் நமக்குள்ள இல்லைன்னா நாம ஏதோ தவறை செய்து கொண்டிருக்கிறோம்ன்றதான் நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ ஆகையால தேவனுடைய சித்தமா இருந்தா அடுத்த ஒரு பகுதியில நம்ம இந்த காரியங்களை இன்னும் தெளிவா பார்க்கலாம். இது வரைக்கும் தேவன் நம்மை வழி நடத்தினதுக்காக தேவனுக்கு நன்றி கூறலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1-16 வசனங்களை கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு வாங்க. அதே போல இந்த ரீபிரிண்ட் ஆர்டிக்கலை ஒரு வாட்டி படிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் கேள்விக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாளில கூட தேவன் அநேக காரியங்களை தேவன் நமக்கு புது சிருஷ்டிக்கு வேண்டிய விஷயங்களை தேவன் நம்ம இடத்துல பேசினார். அது ரொம்ப முக்கியமாக ஒருமைப்பாட்டிலே தேவனுடைய பிள்ளைகள் தேறினவர்களாக இருக்கணும். அத முக்கியமாக அந்த அன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக தேவன் நமக்கு பேசினாரு. அநேக காரியங்கள் இந்த அன்பை குறித்து பார்க்கும் பொழுது எல்லாம் நமக்கு இருந்தாலும் இல்லைங்களா, அன்பு நம்ம கிட்ட இராவிட்டால் எதுவுமே இல்லை அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரிந்தது ஒன்றுதான். தேவன் மறுபடியும் அதை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் பார்க்கும் பொழுது இந்த அன்பில நாம என்ன தேறினவர்களா இருக்கணும். அதுக்கு எபேசியர் கூட நம்ம பார்க்கிறோம். எபேசியர் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு எபேசியர் சபையில கூட நீங்க பார்த்தீங்கன்னா நான் எதைத்தான் பார்த்தேன்றார் குறைவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்பு தான். அந்த ஒரு அன்பு குறைவு படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது அநேக பிரிவினைகள் வருவதற்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கு இந்த ஒரு அன்பிலே நம்மை காத்துக்கொள்வதற்கும் அந்த ஒருமைப்பாட்டிலே நாம தேடினவர்களாக இன்றைக்கு சகோதரர் அந்த அருமையான ஒரு விஷயத்த ரசல் பதர் எழுதியிருக்கிற விஷயத்த ரொம்ப பேர் கவனிக்கிறது இல்லை. அந்த ரெண்டு முக்கியமான ஒண்ணு விசுவாசத்துல நம்ம ரொம்ப உறுதியா இருக்கணும். அதுல எதுவும் எந்த ஒரு என்ன இல்லைங்களா பிரியப்படுத்த முடியாது, எந்த மனுஷனையும் பிரியப்படுத்த முடியாது. அந்த விசுவாசத்தை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. அது மீட்கும் பொருள். அப்ப அந்த மீட்கும் பொருள் பாடம் ஒரு மைய பாடம் நமக்கு தெரியும். ரான்சம் சப்ஜெக்ட் இல்லைன்னா எந்த சப்ஜெக்ட் படிச்சாலும் அது இணையாகாது. ரெண்டாவது நம்முடைய பரிசுத்தமாக்குதல். இன்னொரு பரிசுத்தமாக்குதல் கூட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம். இது ரெண்டும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்றதையும் இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல பின்னால அவர் சொல்றார், ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு வர்றார் இல்லைங்களா. அப்படி சொல்லும் பொழுது இந்த ஒரு ரெண்டு விஷயத்த நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஆனா தேவன் அந்த சுயாதீனம் அப்படின்ற விஷயத்த அங்க நம்ம கொடுத்திருக்காரு. அதாவது நல்ல விஷயங்கள் இல்லையா. ஒருத்தர் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது அவருக்கு டைம் கொடுக்குன்றது இல்லைங்களா, தேவனை அப்படித்தான் பார்த்திருக்காரு. இப்ப நம்ம கூட ஒவ்வொருத்தரும் ஆரம்ப காலத்துல எப்படி சத்தியத்தை கேட்டு வந்தோம், சில விஷயங்கள்லாம் நமக்கெல்லாம் புரியாதே இருந்திருக்கும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஆரம்ப காலத்துல நமக்கும் எப்படி சிந்திச்சிருப்போம்னா குழந்தை மாதிரி பேசியிருப்போம். ஏன்னா குழந்தைக்கு வேண்டிய வகையில சிந்திச்சிருப்போம். கொஞ்சம் வளர்ந்திருப்போம், அப்ப அந்த வளர்ச்சிக்கு தக்கதாக நம்ம பேசியிருப்போம். முதிர் வயது ஆகிறோம், அந்த ஒரு ஸ்டேஜ் வரும்போது எல்லாமே அப்படித்தான். இங்க நின்று பேசுறவங்க எல்லாருமே அப்படிதான். அது ஒருத்தர் வேதத்தை படிக்கலாம், ஒருத்தர் நல்லா பாடலாம், எல்லாமே பாத்தீங்கன்னா பை எக்ஸ்பீரியன்ஸ். அது அந்தந்த காலத்துல வளர்ச்சி. அதுக்குதான் நம்ம பேரை இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடம். வேதமானவர்களால கற்று தேர்ந்தவர்கள் அல்ல,
இந்த வேதமானவர்கள் என்பது கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். நம்ம மரணம் பிறந்து என்ன பண்ணிட்டு போறோம்? கற்றுக்கொள்ள போறோம். அப்படி தேவன் என்ன பண்றாருன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதுல சில பேர் பலவீனமா இருக்கிறாங்க, சில பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. சகோதரர் சொன்ன வண்ணமாக அந்த ஒரு சூழல்ல அவர்களுக்கு என்ன ஆகுதுங்க, ஒரு காலம் அந்த நேரம் தேவைப்படுது. சில பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க, என்ன பண்றதுங்க. அதான் சபையில பார்க்கும்போது வெவ்வேறு விதமான சகோதரர்கள் சகோதரிகள் இல்லைங்களா, அந்த நன்றாக எல்லாத்தையும் உணர்ந்தவர்களாக நம்ம எல்லாம் ஒரே லெவல்ல இருக்க முடியறதில்லை. அதனால இங்க அந்த மாதிரி தேவன் என்ன பண்றாருன்னா அநேக விஷயங்களை அந்தந்த காலத்துல அதுதான் நீங்க கன்வென்ஷன்ஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வரணும்னா எல்லா விதமான சகோதரர்களுக்கு ரீச் ஆகுற மாதிரி பேச முடியறது இல்லை. ஆனா அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் வேணும். பாத்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப ஐயரா பேசிட்டு போற ஹையர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்கு குழந்தையா இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. அந்த மாதிரி கூட ஆயிருது சூழ்நிலைகள். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான். அப்ப அந்த பலவீனமா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு சுயாதீனத்தை கொடுக்கணும், கேட்கணும். அவங்க அதை ஏற்றுக்கொள்றதுக்கு அதை மறுபடியும் அவங்க படிச்சு புரிந்து கொள்ற வரைக்கும் நம்ம அவங்க பொறுமையா இருக்கணும்ன்றதையும் தேவன் இங்க நமக்கு வலியுறுத்துறது நான் பாக்குறேன். அன்பான சகோதரர் பாருங்க, இன்றைக்கு இந்த வால்யூம்ல இந்த பகுதி எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க? ஒவ்வொருத்தரும் ஆன்லைன்ல நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய சகோதரர்கள் வால்யூம் இருந்தா எடுத்து படிங்க. இந்த 303 பேஜ் நம்பர்ல அந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியமாக. இன்னைக்கு ரசல் பிரதர் சொன்னாரு. ரசல் பிரதர் நம்ம கூட ரசல் பிரதர் தான் பத்தி பேசுறோம். ரசல் பிரதருடைய ரைட்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரணமான ரைட்டிங்ஸ் இல்ல. அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு நம்மளுடைய மைண்ட இன்னும் வரலைங்க. இப்ப என்னன்னாக்கா ஒரு பிரிவினைகளை செய்யறதுக்கோ ஒரு ஐக்கியத்தை ஒடிக்கிறதுக்கு என்னன்னா ரசல் பிரதர் அப்படி சொன்னாரு, இயேசுக்கு எங்க சொன்னாரு யோசித்து பாருங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் இன்றைக்கு என்ன ஆகுதுன்னா ஒவ்வொரு ஸ்டடிஸ் எடுக்கும் போது அந்த மாதிரி புரிந்து கொள்ளுதல் இல்லைன்னா அவரை கட்டப் பண்ணி விட்டுறாங்க. அந்த டாக்டரிங்ல அவர் இது இல்லைன்னு. பட் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இதுதான் அந்த அன்புல நம்ம ஒருமைப்பாட்டில தேர்ந்தக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். இன்றைக்கு பார்க்கும் பொழுது எவ்வளவு விஷயம் படிக்கிறோம் பெருசு இல்லை. அதே விஷயத்த நம்ம இன்னும் பாபிலோன் ஸ்பிரிட்ல தான் இருந்தோம்னா தேவன் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்காரு. இந்த பாபிலோனுடைய நியாய தீர்ப்புன்றது நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் அதுல வருது. அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த நாளில கூட அந்த ஒருமைப்பாட்டில நம்ம தேடக்கூடியவர்களா இருக்கணும். ஒருமைப்பாடுல அது எப்படின்றதையும் தேவன் அநேக விஷயங்களை தேவன் நமக்கு சுட்டி காட்டினார். அதுல மையமாக தேவனுடைய அன்பை நாம தரித்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். எப்ப நம்மளால அன்பு காட்ட முடியும்? நம்ம எப்போ நம்ம கிட்ட அன்பு காட்டுறது இல்லையோ அந்த சூழல்ல நம்ம அன்பு காட்டணும். அதுதான் நமக்கு கொடுத்த பிரிவிலேஜ். நமக்கு சில நேரங்கள்ல மனசு கஷ்டம் ஆகுது. இப்படி எல்லாம் பிரிவினைகளை உண்டு பண்ணும் பொழுதோ இல்ல ஒரு அன்புக்கு மாறாக வம்புகளை உருவாக்கும் பொழுதோ அந்த நேரங்களில தேவனுடைய பிள்ளைகள் நாம் உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் போது அவர்களை எந்த அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய கிரியைகளை சகிச்சுட்டு போறோம். இதுதான் அங்க நம்ம போன வாரமே பார்த்தோம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது என்னாகும்? ஒளிந்து போயிடும். சகோதரர் ஆரம்பத்திலே சொன்னார் இல்லைங்களா, எல்லா அவிசுவாசிகளுக்கு தான் என்ன பண்ணாங்களா அது கொடுக்கப்பட்டது. அன்பிலீவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரிதான் இந்த அன்பு எப்படிப்பட்டது அப்படின்னா சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதரர். சோ இந்த நாளையில கூட அநேக விஷயங்களை தேவன் நம்ம கிட்ட பேசினார். இதை மீண்டுமாக நீங்க இதை கேட்டு இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்த அந்த ரீபிரிண்ட்ஸ், அதாவது ஒரு டாபிக் நேம் கொடுத்தாரு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப விஷயம் என்னன்னா நம்ம ஏமாந்துடுறோம். ரசல் பிரதர் சொல்லாததெல்லாம் சொன்னன்றா இப்போ ஒரு இது வந்துட்டு ட்ரெண்டு. அதனால அது அவர் கூட சொல்லியிருக்கிறாருன்றது கூட தேவனுடைய பிள்ளைகள் நம்ம யோசிக்கலாம், சிந்திக்கலாம், படிக்கலாம். அதுக்கு ஒரு காலத்தை நேரத்தை தேவன் நம்ம கொடுக்கிறார். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. முடிவாக நம்ம ஒரு ஜெபம் செய்யலாம். ஜெபத்துல நம்மை வழிநடத்த அன்பு சகோதரர் டோனி பிரதர் அவர்களை சபையின் சார்பாக கேட்டுக்கொள்ளும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசித்து உமது கண்மணி போல பாதுகாத்து இந்த நாள் வரைக்கும் நாங்கள் நிர்மூலம் ஆகாதபடி எங்களை வழிநடத்துகிற எங்கள் பரலோகத்தின் தேவனே, உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே கூட தகப்பனே, மற்றொரு நாளை நாங்கள் காணச் செய்து உடல் சுகத்தை தந்து
தெளிந்த புத்தியோடு உம்மை ஆராதிக்கத்தக்கதான ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த தயவுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகிறோம் தகப்பனே. இந்த ஒரு நேரத்திலே கூட உமது வசனங்களின் வியாக்கியானங்களை நாங்கள் தேடி அதை தெரிந்து கொண்டு நமக்காக அதை கொடுத்த சகோதரனை நீர் பயன்படுத்தி இந்த கடைசி கால பரிசுத்தவான்கள் எவ்வாறு சபையின் அங்கத்தினராக அன்பிலே நாளுக்கு நாள் வளர்ந்து விசுவாசத்தின் வெளிச்சத்திலே விசுவாசத்தின் ஐக்கியத்திலே எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த நாளிலே இந்த ஒரு வகுப்பின் மூலமாக நாங்கள் புரிந்து கொண்டோம் தகப்பனே. தொடர்ந்து இப்படியாப்பட்ட விஷயங்களை நாங்கள் புரிந்திருந்தாலும் நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் கடினத்திலே நாங்கள் தவறாதபடிக்கு இருதயத்தின் கடினத்திலே எங்களை நாங்கள் மேட்டுமைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு நாங்கள் இதை இந்த நாளிலே கேட்ட பிறகும் நாங்கள் இதுக்கு விரோதமாக நாங்கள் நடக்காது இருக்க எங்களுக்கு நீர் அந்த மனப்பக்குவத்தை தாரும். சுத்தமான இருதயத்தை எங்களுக்குள் பிறப்பியும். சத்தியம் எவ்வளவு தூய்மையும் எவ்வளவு எளிமையாக இருக்கிறதோ அதே போல நாங்களும் அதை தூய்மை